இப்போ என் கையில் இருக்க இந்த விஷயத்த பாருங்க. இந்த விஷயத்த பார்த்துட்டு அப்படியே இந்த ட்வீட்டை படிங்க. இந்த ட்வீட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பாலிப்ரொபிலீன் ஸ்பவுட் இருக்குல்ல 16mm, இது இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சரிங்கே பண்ணுறதில்ல. இது யார்கிட்டையுமே டை இல்லை. முக்கியமாக வந்து இதை எல்லாமே சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். இதுக்கு மினிமமாக வந்து 100,000 பீசஸ் தான் இம்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ரிப்ளையில் வந்து பிரகாஷ் தல்யான், இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாப் சீல் அப்ளையன்ஸோட டைரக்டர். இவர் என்ன ட்வீட் போட்டிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி சிஸ்டம் ஏன் சைனாவில் இருக்காது அப்படின்னா, அங்கே வந்து பப்ளிக் மோல்ட் ஹவுசஸ் இருக்குது, இதை வந்து நான் பாரத்துக்காக பில்ட் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ட்வீட் போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் படிக்கும் போது நான் கூட வந்து சிலுத்து போய் சில்லறையெல்லாம் விட்டு எறிய போனேன். ஆனால் ஒரு நிமிஷம் வந்து ஹோல்ட் பேக் பண்ணி கொஞ்சம் போய் படித்தேன். இது வந்து பாதி உண்மை பாதி போய். எப்படிடா அப்படின்னா, இந்தியாவில் மொத்தமாக 18 MSME கவர்மெண்ட் பவர்டு டூல் ஹவுசஸ் இருக்குது. இது முக்கியமாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மட்டும் கிடையாது, டென்மார்க்கோட ட்ரை பண்ணியிருக்காங்க, ஜெர்மனியோட ட்ரை பண்ணியிருக்காங்க. இல்லை பேசிக்காக வந்து சிஎன்சி இருக்குது, மோல்டு இன்ஜெக்ஷன் மோல்டிங் இருக்குது, அண்ட் ப்ரோடோடைப்பிங் தேவையான எல்லா விஷயமே இருக்குது. ஆனால் இவ்வளோ ஃபெசிலிட்டி இருந்தும் சைனாவோட நம்ம ஏன் கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா, சைனாவில் வந்து டான்வாங் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்குது. இங்கே எப்படி வந்து திருப்பூர் வந்து ஹோல்சேல் கிளாத்ஸுக்கோ அந்த மாதிரி வந்து மோல்டுக்காக மட்டுமே அங்கே வந்து கிளஸ்டர் ஒன்று இருக்குது. அங்கேயும் இங்கேயும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா 4 விஷயம். மொதல் விஷயம் என்னென்னா ஷேர் கேட்லாக்ஸ். ஷேர் கேட்லாக்ஸ்னால் இப்போ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு தேவை, நீங்கள் ஜூஸ் பேக்கெட் பண்ண போகிறீங்க, ஒரு ஜூஸ் பண்ண போகிறீங்க, அது இந்த மாதிரி ஒரு பேக்கெட் வேணும், அதில் வந்து இந்த மாதிரி ஸ்பவுட் வேணும். ஆல்ரெடி ஒரு 50 பேர் இந்த ஸ்பவுட்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மோல்டில் உங்களுக்கு வந்து போட்டு தருவாங்க. ஸோ வந்து யூ டோன்ட் ஹேவ் டு ரீஇன்வென்ட் தி வீல். நீங்கள் வந்து ஜஸ்ட் இதை வாங்கிட்டு ஒரு 10,000 பீசஸோ 1,000 பீசஸோ வாங்கிட்டு நீங்கள் உங்களோட ஜூஸோட ஃபோக்கஸில் போய் நீங்கள் வேலை செய்யலாம். ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது. இதை வந்து நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து எடுத்துகிட்டு வந்து மிஷின் பண்ணி எடுத்து வந்து டெலிவரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3-4 லட்சம் வந்து ரெடி பண்ணி நீங்கள் அது பண்ணணும். ரெண்டாவது வந்து ஸ்டாண்டர்டைசேஷன். இங்கே ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா கிடையாது, அங்கே இருக்குது. எல்லாருமே வந்து காமன் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே வந்து இந்த விஷயம் எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணுறாங்க, எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டுலேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுறாங்க. மூணாவது வந்து காம்படிஷன் ரொம்ப ஸ்கேட் ஆகி கிடக்குது. இங்கே எப்படி திருப்பூரில் வந்து ஒரு கிளஸ்டர் இருக்குது, ஒரு 50 மீட்டருக்கு ஒருத்தருங்க. ஆனால் இந்த மாதிரி மோல்டுக்கு இந்தியாவில் அப்படி கிடையாது. இங்கே சென்னையில் ஒன்று இருக்குது, ஹைதராபாத்தில் ஒன்று இருக்குது, வேறு எங்கேயும் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் காம்படிஷன் போய் தேடுறதே உங்களுக்கு பெரிய தலைவலி. நாலாவது வந்து இந்த எம்எஸ்எம்இலாம் சொன்னால 18 ஹவுசஸ், இவங்க எல்லாமே வந்து ட்ரைனிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர ப்ரொடக்ஷனில் வந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இதுவே ஒரு பெரிய கேப். நான் ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்ல வரேன்னா, நம்மக்கிட்ட வந்து ஃபெசிலிட்டி இருக்குது, ஸ்கில் இருக்குது, ஆனால் நம்ம எங்கே கோட்டை விட்டுறோம் அப்படின்னா, கிளஸ்டர் பண்ணியோ இல்லை வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியோ ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்தோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல கோட்டை விட்டுரும். அண்ட் முக்கியமாக மேனுஃபேக்சரிங்கில் வந்து ஏதாவது ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பிகாஸ் இந்த சின்ன விஷயமே இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. மேபி தே கேன் ஃபைண்ட் அ பெட்டர் வே டு டூ திஸ். அண்ட் see you in the next video. Bye.